கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். உலகில் உள்ள எல்லா நாட்டு மக்களையை விட இசையை அதிகம் ரசிக்கும் மக்கள் தமிழ் மக்கள். கலையை அதிகம் நேசிக்கும் மக்கள் தமிழ் மக்கள். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல இசையமைப்பாளர்கள் உலகின் பல நாடுகளில் பல்வேறு விருதுகளை வாங்குறாங்க. உலகம் முழுவதும் கொண்டாடவும் படுறாங்க. சமீபத்தில் உழைப்பால் சிறந்து விளங்கும் ஜப்பான் நாடு ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசை திறமையை பாராட்டி புகோகா என்ற விருதை அறிவிச்சிருக்கு. தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பல விருதுகளை பெற வாழ்த்துவோம். சென்னை 28 வெங்கட் பிரபு உருவாக்கிய இந்த படத்தின் சிறப்புகள் உங்களுக்கே தெரியும். வெங்கட் பிரபு சென்னை 28 பார்ட் 2 அதே டீமை வச்சு உருவாக்கியிருக்காரு. இந்த படத்துடைய இசை வெளியிட்டு நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய மேலும் ரசனைகளை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 years கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். It's a fun film, இந்த படம் சாங்ஸ் அந்த பழைய எனர்ஜி இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் சென்னை 28 ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த எனர்ஜி இருந்ததோ சேம் அதே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவங்க சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இனிகோ பிரபாகர். ஸோ சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்ட்லேயும் நான் அந்த ரோலோட கண்டினியூஷனில் நான் இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு, பசங்களுக்கு எல்லாருமே எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் செகண்ட் பார்ட்டையுமே நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அஞ்சனா கீர்த்தி பேசுகிறேன். விஜய் வசந்தோட பேராக பண்ணியிருக்கேன். ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட் 1 விட பிகர் அண்ட் பெட்டராக இருக்குது. ஹாவியர்ஸ், நான் கிரண் பேசுகிறேன். சென்னை 28 பார்ட் 2 இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபு சாரோட மூவியில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இருக்கும். ஃபன் ஃபீல், ரொம்ப ஒரு ஜாலியான மூவியாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கலாம். நான் அபிநய் பேசுகிறேன். யூ சீன் மீ மூவிஸ் லைக் ராமானுஜன், கணிதமேதை ராமானுஜன் பற்றி வாழ்க்கை வரலாறுல நான் நினச்சிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா சென்னை 28 1லேருந்து there's a lot of change which has happened to all the actors. எல்லாருமே சேர்ந்து ரெண்டாவது படம் பண்ணும்போது I am very happy to be part of it. நான் வந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பிகாஸ் வந்து ஆப்வியஸ்லி என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28 ஒரு 10 yearsக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாமே ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் சென்னை 28 இஸ் லைக் ஸோ மச் ஃபன். சென்னை 28 2 இஸ் லைக் 2 times so much fun. ஸோ வெயிட் ஃபார் இட். நான் வைபு பேசுகிறேன். சென்னை 28 1 எந்த அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணிச்சோ அதை விட டபுள் மடங்கு இந்த படம் டெஃபினட்டாக என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். கிரிக்கெட்டும் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 years பேக் எப்படி இருந்தாங்க, அவங்களாம் திருப்பி எப்படி ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. மகேஸ்வரி பேசுகிறேன். சென்னை 28 பார்ட் 2 இட்ஸ் பீன் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ்னாலே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அப்போ வந்து இட்ஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹாப்பி. அண்ட் ஃபார் மை ரோல் அஜய் மாஸ்டருக்கு பேரப் பண்ணியிருக்கேன். அண்டு ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு ரோல். வெங்கட் பிரபுவோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளாக் டிக்கெட் கம்பெனி. அண்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் எது பார்த்தீங்களோ அது அப்படியே இதில் கனெக்ட் ஆகும். ஒரு ஸ்டோரி என்னென்ன ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தோம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்போது வந்து நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு. எதை நோக்கி போகுது இந்த கதை அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இசையமைப்பாளராக வெற்றி அடைந்த விஜய் ஆண்டனி தொடர்ந்து ஹீரோவா வெற்றி அடைஞ்சிட்டு வராரு. பிச்சைக்காரன் வெற்றியை தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடித்து இசையமைத்திருக்கும் திரைப்படம் சைத்தான். இந்த படத்தை எல்லாரும் அதிக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த படத்தை தீபாவளி திருநாள் அன்று வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம். விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும்
இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். சஞ்சய் ஹீரோவா அறிமுகமாக ரோபோ சங்கர், சோனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பல படங்களை இயக்கிய வின்சென்ட் செல்வா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இயக்குனர் மிஷ்கின் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இந்த படத்துடைய இசைத்தட்டை வெளியிட்டார். எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க விரும்மாண்டிக்கு செவனாடிக்கலான்னு ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. என்னன்னாக்கா 1947 ஆரம்பித்த ஒரு பிரச்சனை மதுரை பேக்ட்ராப்பில் இப்போ தான் அது முடிஞ்சிருக்கும். அது பஞ்சாயத்து முடிகிற டைமில் பார்த்தா தம்பி ராமையான்றவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு உள்ளே என்ட்ரி அவர் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறனால வர பிரச்சனை தான் இந்த படமே. என்னோடய பேர் கு கார்த்திக். இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள், 3மே நான் தான் எழுதியிருக்கேன். முதல் முறையாக ஒரு திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் எழுதுகிறேன். பாட்டெல்லாம் 3 பாட்டு, 3மே வேறு வெரைட்டி சாங்ஸு. ஒன்று கானா பாட்டு, 2மே மெலடி, ஃபோக் மெலடி டைப் பாட்டு. 3மே ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் பேர் சஞ்சய். விரும்மாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். என் கூட தம்பிராமையா சார் இன்னொரு லீடாக பண்ணியிருக்காரு. அருந்ததி ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. கூட ஆடுகளம் முருகதாஸ் சார், யோகி பாபு சார், ரோபோ சங்கர் சார், மனோபாலா சார், மயில்சாமி சார்னு ஃபுல்லாக நடிகர் பட்டாலுமே இருக்குது. இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விரும்மாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் படத்தோட கேமராமேன் எஸ்கே பேசுகிறேன். கேமராக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஐ ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனோபாலா சார் கூட குசேலனுக்கு அப்புறம் திருப்பி இந்த படத்தில் தான் பண்ணோம். அப்போது ஸோ ஹீஸ் மை புருஷன் இந்த மூவி. அதுவே ஒரு கிசுன்னு ஆயிடுச்சு ஒரு டைமில். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் தட் மேன். இசையமைப்பாளராக அறிமுகமாகிறேன். படத்தில் மொத்தம் 3 பாட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பளபளக்கது காசிமேட்டுன்னு ஒரு அழகான ஒரு குத்து சாங்கு, ஒரு கானா டைப்பில் பண்ணியிருக்கோம் பாட்டை. ஆக்சுவலாக படத்தில் ஹீரோ சஞ்சயும் ஆடுகள் முருகதாஸும் ஒரு ஜாலியான மூடில் வரைச்சு இந்த பாடல் படம் பண்ணியிருக்கோம். நான் டான்ஸ் மாஸ்டர் பாலகுமார் ரேவதின்னு பேசுகிறேன். இது சாலக்குடியில் ஷூட் பண்ணது. சாலக்குடி வாட்டர் ஃபால்ஸ் பேக்ரவுண்டில் கொட்டுது கொட்டுது அருவி, இது குளிக்க பார்க்குது குருவி அப்படிங்கிற சாங்கு ஷூட் பண்ணியிருக்கோம். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் தாமிரா இப்போ ஆண் தேவதை என்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. சமுத்திரக்கனி முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஜோடியா ஜோக்கர் படத்தில் நடித்த ரம்யா பாண்டியன் நடிக்கிறாங்க. காஞ்சிவரம் படத்துக்கு பிறகு பிரகாஷ் ராஜ், ஸ்ரேயா ரெட்டி இருவரும் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் சில சமயங்களில் பிரியதர்ஷன் இயக்கியிருக்காரு. இவர்களுடன் இணைந்து அசோக் செல்வன், வருண், சண்முகராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். பிரபுதேவா ஸ்டுடியோஸில் வர ஃபஸ்ட்டு படம் நேஷ்னல் அவார்டு வாங்கணும். அதுலேயே கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை ஓகே பண்ணி பிரியன் சார் கிட்ட போய், சார் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, யாரும் நம்ப மாட்டீங்க, இந்த காலத்தில் 23 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அது பிரியன் சாரால் ஒருத்தரால் தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. It's not a commercial film, it is a film which we made out of our own heart and passion, because we don't have songs and dances and the commercial elements in this film. All we have is some great acting and a wonderful subject. உலக அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் மண்ணிலேருந்து ஒரு திறமை, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படம். சில சமயங்களில் இப்பேற்பட்ட ஒரு படைப்பு நடக்கணும்னா அது காசால் நடக்காது. அதுக்கு ஒரு பசி வேணும், ஒரு பேஷன் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும். இது எல்லாமே பிரியன் சார்க்குள்ளே இருக்குது. கோல்டன் குளோப் அங்கே இருந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்ட்டுக்கு படம் அங்கே போட்டி எடுக்கிற தகுதியை பெற்று இருக்கிறது. நாங்கள் அக்டோபர் 6ஆம் தேதி அங்கே இருக்கிறது ஒரு ப்ரீமியர் ஷோ. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற அதுலேருந்து ஒரு 10 படங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமில் அங்கே போட்டியில் இருக்கும். அதில் 5 தேர்ந்தெடுத்து நவம்பரில் ரிசல்ட் வரும். அது வந்த பிறகு ஜனவரியில் கோல்டன் குளோப். அது வரைக்கும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு ஈஸியாக போயிடலாம். பிகாஸ் அதுக்கான தகுதி இது. எவ்ரிபடி இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் குட் சோல்ஸ் ஆர் ஜாயின்ட் தான் சொல்லணும். இந்த படம் வசூலை நினைத்து எடுக்கவில்லை. இருந்தாலும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். பிரகாஷ் ராஜ் சார் ஒரு டீச்சர் மாதிரி தான். ஐ மீன் அவரே எனக்கு எதுவும் சொல்லித்தரல, பட் ஐ கீப் ஆன் அப்சர்விங் வாட் ஹி டஸ். நிறையா பண்ணார். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நான் என்ன அப்சர்வ் பண்ண நான் சொல்ல முடியும், ஒரு புக் எழுத முடியும்.
ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணோம். அண்ட் லைக் த்ரூ ஹிம் ஒன்லி ஐ காட் திஸ். அண்ட் அப்போ மீட் பண்ணும்போது தான் லைக் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா தான் கேரக்டரை சொன்னாங்க, இது பண்ணாங்க. அண்ட் அதுக்கேற்ற ஒரு ஸ்டைலிங் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தா லைக் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே ஆப்டாக இருக்கு நீ அப்படின்னு கலாய்க்கிற மாதிரியே பக்காவாக இருக்க அப்படின்ட்டாங்க. Dreams do come true, and I'm not really surprised that we actually came here. ரெமோ சிவகார்த்திகேயன் முதன்முறையாக இரட்டை வேடங்களிலும் பெண் வேடத்திலும் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஐயனார் வீதி, பாக்யராஜ், பொன்வண்ணன், யுவன், சாரா மற்றும் பலர் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜிப்சி ராஜேந்திரன். பொறையாளன், வில்லம்பு மற்றும் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கவர் ஹரிஷ் கல்யாண். இவர் இப்போ முதல் முறையா தெலுங்கு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஜேவி பிரகாஷ்குமார் நடிப்பில் ராஜேஷம் இயக்கத்தில் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா தயாரித்திருக்கும் திரைப்படம் கடவுள் இருக்கான் குமார். இந்த படம் என்ன மாதிரியான ரசனையை உடையதுன்றத இப்போ பார்க்கலாம். நான் ப்ரொடக்ஷன் இன்வால்மெண்ட் காமிச்சோன்னே அவங்களின் ராஜேஷும் ஜீவியும் நாங்களும் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டு என் படத்தோட குவாலிட்டிக்காக ஏற்றுனாங்க எல்லாருமே. நான் எங்களுக்கு கொடுத்தா போடுங்க, என்ன வேணால் படம் எடுத்துகிட்டு போகணும் அவங்க சொல்லவே இல்லை. இந்த படம் எடுங்க, இவ்வளோ காஸ்ட் ஆகுமா, நாங்கள் கூட நிற்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் இந்த படத்தோட பட்ஜெட் திருப்பியும் அப்படியே 2 மடங்கு அதிகமாக்கி அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு சின்ன கௌரவ வேடம் என்றால் சரளாமா வேணும்னா சரளாமா பேசி போட்டு ஒன்றுக்கும் நாங்கள் செஞ்சோம். அந்த வகையில் எந்த விதமான ஒரு இத்தினோண்டு மனசங்கடம் கூட இல்லாமல் முழுமையாக நான் ஒரு சரோஜா எடுத்தது போல் ஒரு திருப்தியாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கடவுள் இருக்கான் குமார். ஒரு மியூசிக் டைரக்டர், ஹீரோ. ஆக்சுவலாக அவருடைய மியூசிக் நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக மதுராசப்பட்டினம், அப்புறம் தெய்வ திருமகள், இன்னும் நிறைய படங்கள். ஸோ அவரோட மியூசிக் ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னொரு அடிஷ்னல் ஆக்சுவலாக ஒரு சந்தோஷம். ஸோ நல்லா வந்திருக்கு, ஒரு ஆல்பமாக நல்லா ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஸோ காலேஜ் பசங்கள்லாம் நிறைய ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுச்சு. ஆக்சுவலாக ஒரு யங் ஹீரோ வந்து இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ உடனே நான் ஜிவி கிட்டே போய் பேசினேன். ஜிவி ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம். இவர் எல்லாரையும் வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக இவர் ஒரு ஆக்டர்ஸ் டிலைட். நம்மளை எல்லாத்தையும் பண்ண விட்டுருவார். நான் போய் பேசிக்கோ தனியாக ஒரு 1 hour நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து என்ன சஜஷன் என்ன ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணார். தேங்க்யூ ஃபார் தட். பாலாஜி வந்து அவர் வேற லெவல். எப்படின்னா பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபஸ்ட் டைம் நடித்த போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவர் திட்டிலாம் வந்து டயலாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்மாடி அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார். சரி நீங்கள் நல்லா போவோன்னு நினச்சா, சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி எதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார். டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால் நானும் வந்து ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். ஐ ரியலி அப்ரிஷியேட் பிரகாஷ். ஒரு லெங்க்தி ஷார்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் 2வது தடவை திரும்பி ஒன்றிச்சு கேட்டேன். நான் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன். என்னென்னா யூ வுட் ஹவ் ஃபேஸ் த சேம் திங். நம்ம வந்து உணர்ச்சிபூர்வமாக பேசணுன்னா நம்ம அதை வாங்கி சொல்லிடலாம். இதில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இதுக்கப்புறம் இதுதான் வரணும், இதுக்கப்புறம் இதுதான் வரணும்னு சொல்லியிருக்கு. குட். ஒரு முழு படத்தையே ஒரே ஷாட்டில் ஒன்று வச்சு எடுக்கலாம் போல இருக்கு. டீசர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீசருக்கு ஒரு ட்ரேட்மார்க்காக பண்ண ஒரு ராஜேஷ். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை பட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் சைக்காலஜியே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணுவோம். அப்பவும் திருப்தி இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். ஏன்னா அப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக லவ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கூட ஃப்ரெண்டு பார்த்து கொஞ்சம் போகாமல் பண்ணோம். செம்ம ஃபிகர் மச்சான் வாழ்னு அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த டீச்சரை பற்றி. நல்லா இருக்கு படம்.
ஆக்சுவலாக வந்துட்டு எடுத்த உடனே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போவாங்க. இவங்க டீசர்லேயே போயிட்டாங்க பார்ட் 4 வரைக்கும். ஸோ 4 டீசரும் நல்லா இருக்குது. இதில் யாராவது எது பிடிச்சிருக்கு அதை அவங்க லைக் பண்ணிக்கன்ற மாதிரி. டீசர்ஸ் பார்க்குறப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்போ உண்மையிலேயே டீஸ் பண்ணுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து என்ன ஜானர் அப்படின்னே தெரியாத மாதிரி, ஏன்னா ஹியூமருங்கிறது வந்து எல்லா 4 டீசர்லையுமே இருந்தது. ஸோ இட்ஸ் அ ஹியூமர் ஃபிலிம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல படம். அந்த ராஜேஷ் சாரோட நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், ஜிவி சாரோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு எல்லாமே இதில் நடந்திருக்கு. உண்மையிலே கடவுள் இருக்கான் குமார் அப்படி தான் நான் சொல்லுவேன். I'm really excited and kicked after the teaser's out, and I can't wait for the release. So thank you so much for being here again. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமதி.